विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् अमृतांशो अमृतवपो நூறாவது ஸ்லோகம். விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியனால அனுகிரகிக்கப்பட்டது. தர்மராஜா யுத்தமெல்லாம் முடிச்ச பிறகு பட்டாபிஷிக்தனான பிறகும் சர்வ சாம்ராஜ்யமும் கிடைச்ச பிறகும் அவருக்கு மனசு நிம்மதி இல்லை. நம்மளை பத்தி என்ன சொல்லணும் பாருங்க. எல்லாம் ஜெயிச்சாச்சு, சாம்ராஜ்யம் முழுக்க அவருக்கு வந்தாச்சு, தங்க தடங்கள் இல்லாத பூமண்டலம் முழுக்க அவரது. இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இல்லை, ரொம்ப கவலைப்பட்டார். பகவான் இடத்துல போய் கேட்கும் பொழுது பகவான் சொல்றார், நான் உங்களை ஒரு பக்தன் இடத்துல அழைச்சுன்னு போறேன். பகவத் பக்தாளுக்கு அந்த வார்த்தையில கௌரவம். ஏன்னா சர்வதா சர்வகாலம் பகவான் நாமஸ்மரணமே பண்ணிட்டு இருக்கா, உள்ள ஜபத் ரீதியாகவே ஜபமே பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்டதான அவளுடைய சொல்லுல ஒரு சக்தி உண்டு. அது நிச்சயமாக உன்னுடைய மனத்தினுடைய தாபத்தை ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என கூறுகிறார். எல்லா விதமான தாபங்களையும் போகும் அப்படின்னு சொல்லி தர்மராஜாவை அழைச்சுன்னு போகும் பொழுது அத்தனை விதமான தர்மங்களையும் சொல்றார். வேதோக்த தர்மங்கள், ஸ்ரீ தர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள், இப்படி எல்லா தர்மங்களையும் சொல்லி முடித்த பிறகு பகவான் தர்மராஜா ஒரு கேள்வி கேட்கிறார், கிமேகம் தெய்வதம். அப்பொழுதுதான் அவரால் தாங்க முடியல பீஷ்மாச்சாரியர். என்ன, எனக்காக நான் அந்த பகவானுடைய ரூபத்தை பார்த்து இந்த சக்கராயுதத்தோட என்ன கொல்ல வந்ததான ஸ்வரூபத்தை பார்த்து நினைத்து, இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் மரண சந்தர்ப்பத்துல எனக்கு கிடைக்குமா, தர்சனம் கிடைக்குமான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். நீ ஒரு க்ஷணம் என்னப்பா, ஒரு மாசமா அதே தர்சனம் கொடுத்துட்டு இருக்காரு. பகவான் நின்றுட்டே இருக்காராம். தன கர்மங்களும் சொல்லும் பொழுது சக்கராயுதத்தோட பீஷ்மாச்சாரியருக்கு தர்சனம் பண்ற. கடைசியில் இந்த கேள்வி கேட்டதுமே அது மனசுல உருகி அவருடைய நாமாக்களை சொன்னதான திவ்யமான தெரிவிக்கிறார். அதற்கு பாவனகா அனிலாங்கிற வரைக்கும் பார்த்தோம். பகவான் பாவனா, எல்லாவரையும் தூய்மையாக்குறவர். நம்ம பாபங்கள்லாம் அவரை நினைத்த மாத்திரத்தினாலே ஓடியே போயிடும். பாபங்கள் போக்குவதற்கு வேறொரு உபாயம் இல்லை. தெரியாம பாபம் பண்றோம். இது புண்ணியம், இது பாபம்னு தெரியாம எத்தனையோ பாபங்கள் பண்றோம். மனுஷனுடைய வாழ்க்கையில பாபம் பண்ணாமல் அவளால இருக்க முடியல. கண்டனி, பேஷணி, சுல்லி, உதகும்பீச்ச மார்ஜனி. காய்கறியே வெட்டுறேன், அதுக்குள்ள பூச்சி எல்லாம் இருக்கும். அதே போலயே கீரைய அப்படியே கொதிக்கிற ஜலத்துல விடுறேன், அதுக்கு பின்னால் இருக்கிற முட்டைகள்லாம் அப்படியே நாசமா இருந்தது. நமக்கு தெரியாது இவைகள்லாம். கட்டைகளை நெருப்புல வைக்கிறேன் பழைய நாள்ல, அதுக்குள்ள பூச்சிகள்லாம் இருக்கும், தெரியாது. உதகும்பி, ஜலத்தை கொதிக்க வைக்கிறேன், அதுக்குள்ள எத்தனையோ பிராணிகள் இருக்கும், எத்தனையோ பிராணம் இருக்கும். வீட்டை பெருக்கிறேன், எறும்புகள்லாம் சின்ன சின்ன எறும்பு இருக்கும், அதெல்லாம் காலில் மிதிக்கப்பட்ட பிராண விட்டுரும். இப்படிப்பட்டதான பாபங்கள் அவைகள்லாம் நமக்கு தெரியாது. எத்தனை பண்ணினோம், எத்தனை பண்ண போறோம்னு தெரியாது. எந்த பிராணிக்கும் ஹிம்சை பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா நமக்கு தெரியாமலேயே இத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம்.
அதுக்கு சில பாபங்கள் நாம் பண்ணின பாபங்கள் எதன்னா குருதே பாபம் ததன்னா குருதி முச்சதே எதிராத்திரியா குருதே பாபம் தத்ராத்திரியா குருதி முச்சதே அப்படின்னு பகல்ல பண்ற பாபங்கள் எல்லாம் போறது, ராத்திரி பண்ற பாபங்கள் எல்லாம் போறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது தெரியாம எத்தனையோ பாபங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அத்தனை பாபங்களுக்கும் போறதுக்கு வழி என்ன? பகவன் நாமஸ்மரணம். நாமஸ்மரணா தன்யோபாயம் நகி பத்தியாமோ பவஜலகம். பாக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. ராமஹரே கிருஷ்ணஹரே அப்படி என்ற பகவன் நாமாவை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதான் பாப நிவர்த்தி உபாயம். மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான உபாயம், மன சாந்தியை கொடுக்கக்கூடியதான உபாயம். அப்படி எல்லோருடைய மனசையும் தூய்மையாக்கிறவர் பகவான். ஆயால் தான் அவருக்கு பாவனகான பேர். அவரை நினைத்த மாத்திரத்தினால லோகான் புனாதி இது பாவனா. உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுடைய துன்பங்களை எதுவும் நீக்கி விடுறார், அவருடைய பாபங்களை எல்லாம் அழிக்கிறார். ஆகையால் அவருக்கு பாவனகான பேர். அதோட மட்டுமல்ல அவருக்கு அனிலஹா அப்படின்னு பேர். அனிலகான காத்து வடிவமா இருக்க. அனிலகான காத்துன்னு அர்த்தம். காத்து ஸ்வரூபமாக இருந்து கொண்டு ஜனங்களுக்கு சகாயம் பண்ணிட்டே. அந்த காத்து இல்லாத போனா நம்ம வாழ்க்கையில என்ன ஆயிடும்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு 10 நிமிஷம் காத்து இல்லைன்னா மூச்சு தட்ட ஆரம்பிக்குமோ, உயிரோட இருக்க முடியுமா? முடியும். ஆகையால் காத்து ஸ்வரூபமா இருந்து கொண்டு எல்லா இடத்திலையும் பரவி வியாபித்து எல்லோருக்கும் சேவத்தை கொடுத்து கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு அனிலகான்னு பேர். அது இல்லாம இலதி பிரேரணம் கரோசி இது இலஹா தத் ரஹிதத்வா அனிலஹா. இளன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் தூண்டி கொண்டிருப்பார். அப்படி இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு தூண்டிட்டு இருக்க. அப்படி தூண்டிகிட்டே இருந்தா தான் நம்ம பண்ணுவோம் வேலையை. வெறுமனை இருந்தா பண்ண மாட்டோம். மனுஷனுடைய சுபாவம் என்னன்னு வெறுமனை உட்கார்ந்து ஒரு காரியமும் பண்ணாம அவனுடைய மனசு அப்படி லேசியா இருக்கிறது அவனோட கூட பிறந்ததான ஒரு தோட்டம். மனுஷாளுக்கு இந்த சேம்பேரித்தனம் இருக்கு பத்தில அத அவனோடையே பிறந்ததான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான அதை தாண்டி வரணுமையானால் உள்ள இருந்து தூண்டணும். இதை பண்ணு இதை பண்ணுன்னு அப்படி தூண்டக்கூடிய ஸ்வரூபத்துக்கு இளம்னு பேரு. ஆனா பகவான் தூண்டுறது இல்லையா, அதனால அவருக்கு அனிலகான்னு பேரு. பகவான் தூண்டலைன்னா நம்ம காரியங்கள்ல நாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சந்தேகம் வருது. அது இல்ல, சாட்சி மாத்திரமா அங்க இருக்கார் அவர். அவர் சாட்சி மாத்திரமா இருக்கும் பொழுது காந்த கல் இருக்கும் பொழுது இரும்பானது எப்படி தானே போய் அதுல ஒட்டிக்கிறதோ அதே மாதிரி அவர் இருக்கும் பொழுது நாம் தன் காரியத்தை தான் பண்ணிட்டே இருக்கோம். உத்தியோகத்துல போகும் பொழுது பெரிய அதிகாரி இருந்தாரையானால் நாம் அப்படியே கிளம்பி வரதில்லை பாருங்க. ஏன் அவர் ஏதாவது சொல்வாரோன்னு ஒரு பயம். ஒன்னும் தலையெடுக்க மாட்டார், இருந்தாலும் ஒரு பயம் இல்லையா? அதே விதமா அவர் இருக்க அவருடைய சந்நிதி மாத்திரத்தினாலே கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு வதிக்கிறது எல்லாமே நடக்கும். அப்படி யாரையும் இதை பண்ணுன்னு தூண்டாமல் எல்லாத்தையும் தான் இருக்கிறதுனாலேயே எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிறார். ஆகையால் அவருக்கு அனிலகான். அவருக்கு தூண்டி நம்ம ஒரு காரியம் பண்ணினோம்னு வச்சுங்களேன், அப்ப புண்ணிய பாபங்கள்லாம் அவருக்கு போயிடும். பார்த்தீங்களா? அப்ப விவகாரம் என்னன்னு, அவர் புண்ணியத்தோடையும் பாபத்தோடையும் சம்பந்தம் இல்லை. தீபம் மாதிரி இங்க தீபம் போட்டிருக்க, இது விட்டு ரத்னமும் படிக்கலாம், பகவத்கீதையும் படிக்கலாம், இல்லை சீட்டாடவும் ஆடலாம். நான் சகஸ்நாமம் படிக்கிறதுக்காக தான் லைட் போட்டேன், வேற காரியம் பண்ணினா ஆஃப் ஆயிடுவேன்னு சொல்றதோ. அதே விதமான பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? உங்களுக்கு 100 வயசு கொடுத்திருக்கார். இந்த 100 வயசு பரியந்தம் உங்களுக்கு வேண்டியதான எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படிங்கிற. நீங்க என்ன பண்றேன் என்ன ஏதுங்கிறத கவனிச்சுக்க மாட்டேன். ஆனா நீங்க எதை பண்ணினாலும் நான் சகாயம் பண்ணி கொண்டே இருப்பேன். ஆனா எல்லாம் ஆன பிறகு 100 வயசும் ஆன பிறகு ஒரு நாளைக்கு எல்லாம் முடிஞ்சாச்சுங்கிற சந்தர்ப்பத்துல என்னென்ன பண்ணீங்களோ அதுக்கு தக்கவாறு புண்ணிய பாபங்களுடைய பலம் உங்களுக்கு வந்து நடுவில் நான் ஒண்ணு உங்களை ஹிம்சப்படுத்த மாட்டேன் அப்படின்னு எதோடையும் தொடாம இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அனிலா. இலஹா பிரேரணம் கரோதி இலதீதி இலஹா.
தத்ரஹிதத்வா அனிலா ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபு அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கு. அதே போலயே இலதி ஸ்வபிதி இது அஜ்ஞா இலஹா. இலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தூங்குறவன், அஜ்ஞன், ஒண்ணும் தெரியாதவன். தத் விபரீதா. பகவான் அந்த தூக்கம்ங்கிறது கிடையாது. ஆனா பகவான நீங்க பார்த்தீங்கன்னா ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கா போலதான் காட்டணும். ஸ்ரீரங்கத்துல போய் பார்த்தீங்கன்னா பகவானு அவர் கண்ணை முழுட்டு ஆனந்தமா தூங்கிட்டு இருக்காருங்கிறத தோன்றும். ஆனா அவரை சொல்லும் பொழுது சாஸ்திரங்கள் ஜெகதி ரட்சணே ஜாகரூகா, உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பேரையும் காப்பாத்துறதுக்காக டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கா. யாராரு என்ன நினைக்கிற அவளுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி அவளை சம்சார சமுதிரத்தை தாண்டி வைக்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். ஒரு தடவாவது நீங்க அவரை பார்த்தீங்கன்னா போறோம், அவர் உங்களுக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கார். நம்ம சரீரத்துக்குள்ள 2 பட்சிகள் இருக்கா. சமானம் விருட்சம் பரிடஸ்வஜாதே. 2 பட்சிகள். அதுல ஒண்ணு ஜீவன்கிற ஒரு பட்சி, இன்னொன்னு பரமாத்மான்னு ஒரு பட்சி. இந்த ஜீவன்கிற ஒரு பட்சி என்ன பண்றதா, கீழையும் மேலையும் பறந்து ஒவ்வொரு கிளையிலையும் இருக்கக்கூடியதான பதார்த்தங்களையும் சாப்பிட்டு கொண்டே இருக்க. அது சுகிருத்தம். நான் எதை பண்ணினா எல்லாத்தையும் விடப்படாது அப்படின்னு சாப்பிட்டோம். இதுதான் உபனிஷத்துல சொல்லும் பொழுது ரதம் பிதந்தௌ சுகிருதஸ்ய லோகே அப்படின்னு சுகிருதஸ்ய தான் பண்ணினதான கர்மாக்கள், நன்றாக பண்ணினதான கர்மாக்களுடைய பலத்தை அவர் அனுபவிச்சுருக்கார் அப்படின்னு. இப்படி இந்த ஒரு பட்சி மேலையும் கீழையும் ஒவ்வொரு கலையிலையும் போய் சில தோற்பா இருக்கிற பொருள்களையும், கசக்கிற பொருள்களையும், புளிப்பா இருக்கிற பதார்த்தங்களையும், பழுத்ததான பழத்தையும் இதோடு சாப்பிட்டுட்டே இருக்கிறது பாட்டுக்கு. ஆனா இன்னொரு பட்சி இருக்க பட்சல அதுவும் அங்கேதான் இருக்கு. ஆனா அது இருக்கிற இடத்துலதான் இருக்கு, இங்க இங்கேயும் அசையல. இந்த பட்சி மாதிரி அசைகிறது இல்ல. அது என்ன பண்றது, வேடிக்கை பார்த்து என்னென்ன சாப்பிட்டாக்கா, இவர் சாப்பிடறதுனால அவருக்கு சந்தோஷமும் இல்லை, அவருக்கு துன்பமும் இல்லை. ஐயோ கசக்கிற பழத்தை சாப்பிடுறதுன்னு கவலைப்படலை, திதிப்பான பழத்தை சாப்பிட போறதுன்னு அவர் சந்தோஷப்படுறது இல்லை. வேணும்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்க. அப்ப அந்த பட்சி இருந்து என்னதான் பிரயோஜனம் கேட்கறீங்களா? நமக்கு பிரயோஜனம் இல்லை, அது இன்னொரு பட்சிக்கு பிரயோஜனம். யதா பட்சம் பத்தியதே ருக்மவர்ணம் கர்த்தாரவீகம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் நாமரூபாத் விமுக்த பராஸ்பரம் புருஷம் உபைதி நித்தியம். எப்பொழுது இந்த 2வது பட்சிய ருக்மவர்ணம் சுவப்பிரகாசமா இருக்கக்கூடியதான அந்த பட்சியை இந்த பட்சி திரும்பி பார்க்கறதோ, இதுக்கு பணதண்டியில இருந்து சாப்பிட்டே இருக்கு, இதையும் அதையும் துன்பங்களா அது இது சாப்பிட்டு எத்தனை வயசாச்சுன்னு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் அப்படி திரும்பி பார்த்துருக்கோம். அந்த 2வது பட்சிய பார்த்ததோ இல்லையோ என்ன ஆச்சுன்னு இருக்கிற புண்ணியங்கள் பாபங்கள் எல்லாமே போயிடுது. அதுக்கு மேல அந்த பரமாத்மாவே ஆகிவிட்டார் அப்படிங்கிறது. அதே போலயே இந்த தூக்கத்துல நாம் பரமாத்மா கிட்ட ஒன்னா போயிட்டோம். அதனாலதான் ஆனந்தமா தூக்குறோம். தூங்கும் பொழுது நமக்கு ஒரு துன்பமும் தெரியல, துன்பம் இல்லை. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஆத்மஸ்வரூபானந்தத்தை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கோம். ஏன்னா அங்கே ஆனந்தம் வர்றதுக்கு வேற சாமர்த்தியம் இல்லை, அதுக்கு வேண்டிய பேரபர்னேலியா இல்லை. ஒழிச்சுட்டு இருக்கிறப்ப நமக்கு ஒரு ஆனந்தம் வேணும்னா ஏதாவது அழகான பதார்த்தத்தை சாப்பிடணும், ருச்சிகரமான நமக்கு இஷ்டமான பொருளை சாப்பிடணும், நல்ல ஆடைகளை அணியணும், யாராவது நம்மளை போய் ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல வாசனை இருக்கணும், ஏசி ரூம் இருக்கணும். இப்ப எல்லாம் இருந்தா ஒரு ஆனந்தம்னு சொல்லிக்கிறான். ஆனா தூக்கத்துல என்ன இருக்கு பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் நிம்மதி ஆபாடா அப்படின்னு எழுதுக்கிறானே, அந்த ஆனந்தம் எங்கிருந்து வந்தது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதான் நமக்குள்ள இருக்கிற ஆனந்தம். அங்கே ஆனந்தத்தை தரக்கூடியதான பொருள்கள் எதுவும் இல்லாத போயினும் ஒவ்வொரு மனிதனும் ஏழையா இருக்கட்டும், வயதானவரா இருக்கட்டும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நிம்மதியை அனுபவிக்கிறான். அதுதான் ஆத்மானந்தம். நம்ம ஆத்மா ஆனந்த வடிவமா இருக்குங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஆனந்தம் இருக்கு பட்சல அது தூங்குற காலத்துல என்ன ஆச்சுன்னா எதையும் அறிகிறவர், அதனால அவருக்கு இளன்னு பேர். ஆனா இவர் எப்படி இருக்காருன்னா ஒண்ணும் தெரியாம தூங்குறது வேற,
இவர் எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருக்கார். இவருக்கு அனிலன்னு இலன்னு தூங்குறவர், ஒண்ணும் அறியாமல் இருக்கிறவர். அனிலன்னா என்ன அர்த்தம்? தூங்காதவர். இந்த மனுஷனுக்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு ஜாகிரதை, ஸ்வப்னம், சுஷுப்தி என்ற 3 நிலைகள் இருக்கு. ஒரு தூக்கமே பர்மனண்டா வேணும்னு கேட்க முடியாது. நம்ம கொஞ்ச நேரம் ஆனா தானா முடிச்சு யாரும் எழுப்ப வேண்டாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னா முழிப்பு வந்துடுது. சின்ன வயசுல இருக்கும் பொழுது 8 மணி நேரம் வரைக்கும் அன்டிஸ்டர்ப்டா தூங்கிட்டே இருப்போம். வயசா 2-3 மணி நேரம் ஆன பிறகு யாரும் தட்டி எழுப்பினா மாதிரி எழுந்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் தூக்கமா மொழிப்பா ஒரு மண்ணும் தெரியல, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. மறுபடியும் தூங்கி போறோம், மறுபடியும் கொஞ்ச நேரம் எழுந்துக்கிறான். இது என்ன, இவன் கையில இல்ல. தூங்கணும்னு படுத்துட்டா தூக்கம் வர மாட்டேங்கிறது, தூங்கப்படாதுன்னு முடிச்சுட்டு இருக்கணும்னு டீ சாப்பிட்டா தூக்கம் வருது. இது மனுஷனுடைய ஒரு இயல்பா இருக்கு. ஆனா அந்த ஒரு நிலையும் இல்லாதவர் பரமாத்மா. அவருக்கு ஜாகிரத்தோ ஸ்வப்னமோ சுசுப்தியோ எல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த 3 பாகுபாடுகள் இல்லாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா. அதனால அவருக்கு நித்திய ஞான ஸ்வரூபர்வா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம். நித்தியம் சுத்தம், நித்தியம் அறிந்தவன். நித்தியம்னா டெய்லின்னு அர்த்தம் இல்ல, ஆல்வேஸ் அர்த்தம். எப்பொழுதும் அவரை கொண்டு. நமக்கு தூக்கத்துல அறிவே கிடையாது, மூச்சுன்றது அறிவு இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த அறிவு வேற விதமா இருக்கு. என்ன பண்றது? இது இவனுடைய சொல்லுவோம். பகவானுக்கு எப்பொழுதும் அந்த அறிவு சாஸ்திரமா இருக்கு, எப்பொழுதும் அவர் சுத்தமா இருக்க. நாம் ஸ்நானம் பண்ணினாதான் சுத்தம் நினைக்கிறோம் இல்லையா? அவருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே போல இல்ல, நமக்கு எப்ப பார்த்தாலும் மனசுல அது பண்ணணுமே இது பண்ணணுமே, அதா அலையே இதா அலையே ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்குது. யாரா இருந்தாலும் சரி, அவாளுக்கு தகுந்த மாதிரி அவாளுக்கு கவலை. அதோட மட்டுமல்ல, இல்லாத கவலையை சேர்த்து வச்சுக்கிறான். அவன் என்ன பண்றது? கிரிக்கெட்ல நம்ம நாடு ஜெயிக்கலையேன்னு ஒரு கவலை, அதை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் அவுட். இவனை செலக்ட் பண்ணிருக்க கூடாது, அவனை செலக்ட் பண்ணிக்கூடாது, இவன் எல்லாம் தப்பு பண்றான், ஏதோ ஒண்ணு பேசிட்டு அவன் தான் தோத்து போயிட்டானோ இல்லையோ. நீர் அதுக்கு மேல ஏன் கவலை பண்றது? போனதுதான் போயிடுத, ஏதோ பார்த்து சரி போனோம், விளையாட்டு தானே. ஒருத்தன் ஜெயிக்கணும், ஒருத்தன் தோத்து போகணும். எப்பொழுதுமே நீங்களே ஜெயிக்கணும்னு 95 வயசானாலும் இந்த புத்தி போக மாட்டேங்குது. அது ஏதோ ஒரு கவலை மனுஷனுக்கு இருந்துட்டே இருக்கணும், அவனுடைய சுபாவம் அது. அப்படி கவலையே இல்லாம எப்பொழுதும் ஆனந்த வடிவமா இருக்கிறவர் யாரு? அனிலா. அதனால அவருடைய சொரூபம் நித்திய பிரபுத்த ஸ்வரூபத்வா. ஏன்னா பிம்ப சைத்தன்யமா இருக்கிறதுனால அவருக்கு அனிலான்னு பேர். முதல்ல அனிலகாங்கிறது யாரையும் தூங்காமல் இருக்கிறார், ஆயான் அனிலகான்னு பேரு. 2வது அர்த்தமானது எப்பொழுதும் நித்திய சுத்த புத்த முக்த சுவாவமா இருக்கார், ஆயால் அனிலகான்னு பேரு. 3வது என்னன்னு, நிலதே ககனார்த்தத்வா. நிலதாத்துக்கு என்னன்னு டிஃபிகல்ட்னு ஒரு அர்த்தம், ரொம்ப கஷ்டம். அதனால அவருக்கு நீலன்னு பேரு. கப்ரத்தியத்வா ரூபம். நீலாங்கிற தாத்துவுக்கு மேல கப்ரத்தியம் போட்டு நீலஹா அப்படின்னா. கப்ரத்தியத்துல காப்பு எடுத்து ஆதான் இருக்கு, நில் அப்படிங்கிறது மேல ஆ போட்டா நீலா, நீலஹா அப்படின்னு. அதுக்கு அகஹனஹா. பகவான் அவ்வளவு கஷ்டம் இல்லை சார் அவரை பார்க்கறது, ரொம்ப சுலபம். அவரை பார்க்கறதுக்கு நமக்கு வேண்டியது என்னன்னு வெறும் பக்தி தான், வேற ஒண்ணும் கிடையாது. சில இடத்துல சிலது பார்க்கணும்னா டிக்கெட் வாங்கணும், சர்க்கஸுக்கு போகணும்னா டிக்கெட் வாங்கணும், சினிமாவுக்கு போகணும்னா டிக்கெட் வாங்கணும். வெறுமனை அனுப்புறாளா? கிரிக்கெட் ஸ்டேட்ல கிரிக்கெட்டை பார்க்க போகணும்னா டிக்கெட் வாங்கணும். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் காசு வேணுங்கிறான். ஆனா பகவானை பார்க்கறது காசு வேண்டாம். நீங்க என்ன பண்ண தெரியுமோ, நான் மனசை திறந்து வச்சுக்கணும். பகவான் இடத்துல ஒரு பக்தி எதிர்க்கணும். அது இருந்தா போறோம், எதையும் எதிர்பார்க்கணும். நீங்க இவ்வளவு உற்சவமா அது பண்ணணும் இது பண்ணணும், ஊர்ல இருக்கக்கூடியதான எல்லா பழங்களும் கொண்டு வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும், நல்ல புஷ்பங்கள்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் உங்க திருப்திக்காக நீங்க பண்ணிடணும். பகவான் எதையும் எதிர்பார்க்கல. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. பக்தியோட எதை செலுத்தினாலும் போதும்.
எந்த பழமாவது சரி, எந்த இலையை சொல்லுங்க, துளசி கிடைக்கிறது. அதனால ஆகையால் அவரை அடையிறதுங்கிறது ரொம்ப சுலபம். காசெலவே இல்லாம அனுபவிக்கிறான். சொன்னால் காசெலவே இல்லாம இப்ப இருக்க முடியாதே சார். புஷ்பம் வேணும்னாலும் செலவாகுது, பழம் வேணும்னாலும் செலவாகுது, என்ன பண்றது அப்படின்னு எது இருக்கோ அதனால போடுங்க. வெறும் புல்லு போறோம். அர்க்கத்ரோணம் பிரபதி புதுமையில் அர்ச்சனம் தேவி தேயம். எருக்கம் புஷ்பம் போறோம், துரோண புஷ்பம் போறோம். அதே போலயே எந்த தும்பப்பூ அது யாராவது எடுத்து கட்டிப்பட அது மாலைய போட்டுக்கிறதுக்கு முடியுமா? ஆனா என்ன, அந்த புஷ்பத்தை கொடுத்தாலும் பரமேஸ்வரனுக்கு அவ்வளவு பிடிக்கும். பில்வ மரம், ஒரு பில்வத்தை எடுத்து அவர் தலையில வச்சு அவருக்கு ஒரு ஜலத்தை ஏகஞ்ச பில்வம் கலிலம் கிஞ்சிது சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா. வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு பில்வ ஜலம் 3 இதழ இருக்கிற பில்வ ஜலத்தை பரமேஸ்வரன் ஒரு உஜ்ரணி ஜலத்தை போட்டு பக்தியோட உஜ்ரணி ஜலத்தை போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணினா வம்ச கோட்டியா சிவலோகமேவி. அவனுக்கு கோடி வம்சங்கள் அவனோட சேர்ந்து அத்தனை பேரும் சிவலோகத்துக்கு போறாளாம். அது என்ன பண்ணும், பக்தியா பகவானுக்கு சாப்பிடா போறோம். அது வேணும் இது வேணும்னு கேட்கல. சக்கரை பொங்கலா வேணும் அம்பாளுக்கு, வடையா வைக்கணும், உமக்கு தான் வேணும். அதுக்காக அம்பாளுக்கு நைவேத்தியம் வேணும் இருக்கு. வெள்ளிக்கிழமைனா எங்க அதில் சக்கரை பொங்கல் வடை நிறைய நெய் பெய்து அவ்வளவு அப்படின்னா போயிருக்கோம். யாரையாவது ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாள் அம்பாள். உலகத்தை படைத்தவளுக்கு சக்கரை பொங்கல் தான் பண்ணிக்கிட்டு தெரியாதோ? ஜனங்கள்ல என்ன எப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருக்காரு. ஆகையால் அவைகள்ல ஒண்ணும் கிடையாது. பரமாத்மா இது எல்லாம் எதிர்பார்க்காம சுலபமா அவர் அடையலாம். பக்தி பிரியா பக்தி கம்யா தயாபா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதோ இல்லையோ. அதனால அவருக்கு அனிலன்னு பேரு. அதுவா நிலதே கனார்த்தத்வா கல்பத்தேயாந்தரோகம். நிலதானம் டிஃபிகல்ட், அடைவது கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அகஹனா அனிலஹா. அதனால பகவானுக்கு அனிலஹான்னா ரொம்ப சுலபமானவர். துருவசுவாமிக்கு பிரத்யட்சமானவர். காட்டுல இருந்து தபசு தான் பண்ணினார். ஒரு நைவேத்தியம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. பிரகலாதன் என்ன பண்ணினார்? பகவானுக்கு என்ன கொடுத்தார்? நாமஸ்நானத்தை தவிர ஏதாவது பண்ணினாரோ? இல்ல. நாம என்ன நினைக்கிறோம், நிறைய பூஜை பண்ணணும், ஹோமங்கள்லாம் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணினாத்தான் பகவானுக்கு திருப்தி வரும். இது பண்ணுங்க, பண்ண வேண்டாம்னு இல்லை. ஆனா பகவானுக்கு இதனால மட்டும் திருப்தி இல்லை. அவரை நினைத்தா போதும், தியானம் பண்ணினா போதும். சுலபமான உபாயத்தினாலையும் பகவான் அடையலாம். ஆனா நமக்கு மனசு நிக்க மாட்டேங்கிறது. ஆகையால் இந்த வழியிலேயாவது மனசை நிக்க வைப்போங்கிறதுக்காக வேண்டாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதானா அனில பக்தேபியா சுலபா அனிலஹா பறிக்கிறாச்சு. இந்த அனிலகாங்கிறதுக்கு 3 அர்த்தம் பார்த்தோம். அமிர்த அம்சோ அப்படின்னு அமிர்த அம்சா. அவருக்கு என்ன அமிர்தாம்சம்னு பேரு. அமிர்தாச அமிர்தத்தை குடிப்பவர், சுவாத்மானந்தத்தை அனுபவிக்கிறவர். நமக்கு எல்லோருக்கும் ஒரு சுவாத்மா ஆத்மா ஆனந்த வடிவமா இருக்கு. நாம் எதை ரொம்ப நேசிக்கிறோம்னு யோஜனை பண்ணிப்பார். எல்லோரும் என்ன நினைப்பா, நாம் இன்னொருத்தர நேசிக்கிறோம். ஆத்துக்காரையோ அல்லது ஆத்துக்காரியோ குழந்தைகளையோ யாரோ ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் ஓரளவுக்கு தான். நேசிக்கலேன்னு நான் சொல்லல, ஆனா நம்ம எல்லாத்தையும் விடுறது இல்லை அவளோட. அதே விதமா எல்லோருக்கும் நிறைய நேசிக்கிறது எது? காசு. அந்த காசு வரலன்னா ஜனங்களுக்கு விரோத பாவனையே வருது. பார்த்தீங்களா? காசானது மனுஷனை மாற்றப்படாது. மனுஷனை ஒரே நிலையில வச்சுக்கணும். அந்த காசானது நமக்கு தாசனா இருக்கணும். நீங்க காசுக்கு தாசன் ஆகப்படாது. ஆனா ஜனங்கள்லாம் அந்த காசை கண்டு மயங்கி விடுற. அந்த காசுல எல்லோருக்கும் பிரீத்தி இருக்கு சார். எவ்வளவு வந்தாலும் பத்திரமா வச்சுக்கிறோம். இதயத்துக்கிட்ட தானே பழத்துல வச்சிருக்கான். அப்படி இந்த காசுன்னா அவ்வளவு இஷ்டம் சார் ஜனங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்படித்தான் தோன்றது எல்லாருக்கும். ஆனா என்னைக்காவது வியாதி வந்ததுமே டாக்டர்கிட்ட போறோம்.
அது அவர் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் இது கொடுத்து இது கொடுத்து சார் எவ்வளவு காத்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமா வியாதி குறையும்படி பண்ணுங்க சார். அவன்கிட்ட பிராதேயமா காலில் விடுறான். எதுக்காக? நான் இருக்கணும், காசு போனாலும் பரவாயில்லை, எவ்வளவு காத்தாலும் அது அந்த டெஸ்ட் வேணும் பண்ணிவிடுங்க. எதுக்கு? எனக்கு என்ன வியாதி குறையணும். இப்ப இவனிடத்துல அன்பு இருக்கா, காசு இடத்துல அன்பு இருக்கா? காசு போனாலும் நான் சௌக்கியமா இருக்கணும் தானே. அயல் ஆத்மா சர்வார்த்த பிரியம். எல்லாத்த விட ஆத்மா தான் எல்லோருக்கும் நிஜமா பிரியம். எல்லோரும் பாருங்க, நான் சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்ல. ஒரு எறும்பு இருக்கு, அது வடக்கு போயிட்டே இருக்குது. அதனுடைய மூக்கு கிட்ட ஒரு குச்சியை வைங்க, அது என்ன பண்றது? அது தாண்டிதான் போகணும். அது என்ன பண்றது? அப்படியே ரவுண்டா போகுது. இது என்னோட பிரதிபலுக்கு நமக்கு வந்திருக்கு. அதை போய் பிராணம் விடுவானு அப்படின்னு ரவுண்டா போகுது. என்ன ஆபிபீலிகம், எறும்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லோருக்கும் தான் வாழணும், தான் சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணம் தன்னிடத்துலதான் நிஜமாக பிரீத்தி இருக்கு. அந்த தான் யாரு தெரியுமா? நான் அந்த தான நினைக்கலையானால் தான் உங்களை விட்டு போயிடும். தான் போயிடுச்சுன்னா என்ன ஆச்சு? குழப்பம் போச்சு. தான் இருக்கும் பொழுது குழம்பு, தான நீக்கிட்டேன்னா ரசம், ரெண்டும் ஒண்ணுதான். அந்த தான் போகணும். அப்ப என்ன ஆகும்? ஸ்ரீராமாத்மை. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அந்த ஆத்மானந்தம். இதை எல்லோரும் பார்க்கணும். அதை எப்பொழுதுமே சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஆயால் அமிர்தாசா சுவாத்மாமிருதம் அஸ்னாதி. சுவாத்மாமிருதத்தை, தன்னிடத்துல இருக்கக்கூடியதான ஆனந்த வடிவத்தை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் என்ன பண்றோம்? அதை மறந்து உலகத்துல ஆனந்தம் இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். எங்கே காலம்புற எழுந்து இங்கே போனா நல்லதா, அங்கே போனா நல்லதா, எதை படிச்சா ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படிங்கிற தேடி தேடி கடைசியில கிடைக்க முடியும். சத்யதா சகுனிகி, இந்த பட்சியானது காலுக்கு கயர் கட்டி வச்சுட்டான். அது இங்கேயும் அங்கேயும் பறந்து பறந்து அதுக்கு மேல பறக்க முடியாம என்ன பண்ற தெரியுமோ? திருப்பியும் பந்தனமே உபாசயதே, எந்த இடத்துல கட்டி விட்டானோ அந்த இடத்துக்கே மறுபடியும் சேர்றது. அப்ப விவகாரம் என்ன? அதே மாதிரிதான் நாமும் காலம் அலைன்னு அலையிறான். அங்கே போறான், இங்க போறான், அது பண்றான், இது பண்றான். ஏதாவது சுகம் வருமானு? சுகம் ஒண்ணும் கிடைக்கல. சரி எந்த இடத்துல எழுதுனா அந்த இடத்துல படுத்துக்கணும். சரி, உபநிஷத்து சொல்றது நான் சொல்லல. மனுஷனுடைய சரித்திரம் எப்படி இருக்கு? இப்படித்தான் இருக்கு. அப்படி இல்லாமல் தன்னிடத்துல சாஸ்வதமாக ஆனந்தமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை தான் அனுபவித்துக் கொண்டே இருக்காரு. அவங்க அமிர்தாசா. அதுக்கப்புறம் அமிர்தத்தை பருகினவர்னு ஒரு அர்த்தம். முதல்ல ஒரு அர்த்தம் என்ன சொன்னேன்? தன்னிடத்துல தனக்குள்ள இருக்கக்கூடியதான பிரம்மானந்தத்தை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகையால் அவருக்கு அமிர்தாசம்னு பேரு. இன்னொன்னு அமிர்தத்தை பருகினவர். அதனால அவருக்கு என்ன பேரு? அமிர்தாசா. அமிர்தத்தை எப்படி பருகினார்? தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து அவ பால் சமுத்திரத்தை கடைய ஆரம்பிச்சார். கிரீர சமுத்திரத்தை எதற்காக? அமிர்தம் வரணுங்கிறதுக்காக. அரக்கர்களுக்கு சக்தி ஜாஸ்தியா இருக்கு, தேவதைகளுக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கு. தேவதைகளும் அப்பப்ப கொஞ்ச நாள் ஆனா பிராண விட்டுருவா போல இருக்கு. ஆனா அங்கே கிடையாது. நம்ம ஊர்ல 100 வருஷம் தான். தேவலோகங்கள்ல பண்ணா 10,000 20,000 வருஷம் இருக்கா. ஆனாலும் ஒரு நாளைக்கு போயிட வேண்டியது தானே. ஆனா யுத்தம் அவளுக்கு எல்லாம் பயம். யாராவது பொருள்விடாவளோ நம்ம பிராணம் போயிடுமோன்னு. அரக்கர்களுக்கு அந்த பயமே இல்லை. ஏன்னா அவளுக்கு சுக்கராச்சாரியர் இருக்கார். பிராணம் விட்டா மறுபடியும் ஜலத்தை தெளிக்கிறார். தெளிச்சா மறுபடியும் முடிச்சிடுறோம். அது எப்படின்னு, இப்ப வயசான காலத்தை ஜலம் தெளிச்சா மறுபடியும் எவரமா எழுந்துக்கிறான். இப்படி ஒரு மந்திரத்தை வளர்க்கணும். மிருத சஞ்சீவனி, இந்த ரிசரக்ஷன் சொல்ல பாருங்க. நம்ம புராணத்திலேயே இருக்கு. அது இப்ப மறந்து விட்டோம். அதுக்கு மந்திரம் கூட இருக்கு. அதை யாரும் சித்தி பண்றதில்ல, மந்திரமும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்னமோ ஏதோ அப்படின்னு போயிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம நாட்டுல இருக்க, வேதத்துல இருக்க. அப்படி அந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுட்டு இருக்கார். ஆகையால் அவர் அந்த மந்திரத்தை ஜலத்தை தெளிச்சாரே, ஆனால் போன உயிர் மறுபடியும் திரும்பி வந்துடுறது. சரீரம் எவரமா போறது. இதை கண்ட அரக்கர்களுக்கு ரொம்ப கர்வம் ஆயிடும். அப்பப்ப தேவதைகளை 4 அடி அடிச்சுட்டு கொண்டே இருக்கு. ராட்சசால கண்டாலே பயம் தேவதைகளுக்கு. நம்ம என்னமோ நினைக்கும்.
இதை விட அங்க ரொம்ப மோசம் சார். அவன் பாட்டுக்கு வருவான், எல்லாரையும் படாதுன்னா அடிச்சு விட்டு போயிட்டானே என்ன பண்றது இப்படின்னு சிரமமா இருந்தது. அதனால அரக்கர்கள் நம்மகிட்ட வராம இருக்கணுங்கிறதுக்கு பகவான் மகாவிஷ்ணுவர் பிரார்த்திக்க அவர் சேர சமுத்திரத்தை அப்படியே கடைங்கோன்னு சொன்னா ரொம்ப சிரமப்பட்டு அந்த பர்வத்தத்தை கொண்டு வந்து அதை மத்தா ஆக்கி வாசுகிய அது கயரா கட்டி ஒரு பக்கத்துல தேவதைகள் ஒரு பக்கம் அரக்கர்கள் அதை கடைஞ்சு நானா சிரமங்களை அனுபவிச்சு அதை கடைஞ்சா எத்தனையோ பதார்த்தங்கள் வந்திருக்கு. ஐராவதம், காமதேனு, கல்பவருஷம், ஜெயிஷ்டபத்து இப்படி பதார்த்தங்கள் நான் வரும்பொழுது நடுவில் ஆலாரமும் வர அந்த ஆலாரத்தை பரமேஸ்வரன் வருக. அதற்கு பிறகு அமிர்தம். அமிர்தம் வந்ததுமே இந்த தேவதைகளை உதச்சு அமிர்த பாண்டத்தை எடுத்துன்னு போயிட்டார் ராட்சசார். அப்ப மகாவிஷ்ணு ஒரு அழகான மோகினி ஸ்வரூபமா சகல பதார்த்தங்களும் எல்லோருடைய மனசையும் கவரக்கூடியதான உருவம். அப்படி பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் அப்படின்னு புருஷாலேயே கவரக்கூடியதான ஒரு ஸ்வரூபமா இங்க தோணினாரா. தோணியதுமே அத்தனை ராஷ்டிரத்தாலும் இங்க வந்ததுமே என்ன சொன்னார், நீங்க தானே ஏன் இப்படி கவலைப்படுறேன், அதை ஓடி எடுத்துன்னு போறேன், இங்க சிந்தி உடஞ்சு போயிடுச்சுன்னா கஷ்டம், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிமாறுறேன்னு சொல்லி லைனா உட்காரும் போதுன்னு சொல்றார். இல்ல கலந்து உட்காரப்படாதோ கிடையாது. என்ன பண்ணா ராட்சசாலெல்லாம் ஒரு லைன்ல உட்கார்ற, தேவதைகள்லாம் ஒரு லைன்ல உட்கார்ற. உட்காரும் பொழுது என்ன பண்ணினான்னா அவன்கிட்ட ராட்சசா முதல்ல தேவதைகளை நான் போட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு நிறைய கொடுத்துடுறேன், நீங்களே எடுத்துக்கோ அப்படின்னு. சரி, தேவதைகள் ஒவ்வொரு சொட்டா போட்டு வரலாம். 30-30 தேவதைகள் வரும் பொழுது கடைசியில பானை முழுக்க காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் இல்லைன்னா மறைஞ்சு போயிட்டாரு, முழுக்க சண்டை வந்தது. கடைசியில யார் ஜெயிச்சா, தேவதைகள் தான் ஜெயிச்சான்னு கதை போகுது. ஆனா இந்த தேவதைகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காளா இல்லையா, அந்த தேவதைகளுக்குள்ள 12 சூரியால் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். துவாதசாச்சா மித்ர ரவி கக பூட இரதிகா மரேகி அத்திர அப்படின்னு இருக்கக்கூடியதான 12 சூரியாலும் அங்கே உட்கார்ந்து. அதுல ஆதித்யன் ஒரு சூரியன் இருக்கிறதுல அவர் மகாவிஷ்ணு. துவாதசாதித்ய ரூபமாக தானே அங்கே உட்கார்ந்து மகாவிஷ்ணு தானே குடிச்சு விட்டார். விவகாரம் என்னன்னா போட்டவரும் தான் தான் பருகினவரும் தான், போக்தா போஜ்யம் போட்டு எல்லாம் அவரே தான். விவகாரம் முழுக்க என்ன ஆயிடுச்சுன்னா அவரும் அமிர்தாசர். முதல்ல என்ன சொன்னேன், சுவாத்மானந்தத்தை அனுபவிக்கிறதுனால அமிர்தாசர்னு. இப்ப அமிர்தாசர்னா என்ன அர்த்தம், தேவதா வடிவமாக தான் இருந்து கொண்டு தானும் அமிர்தத்தை பருகினார். அமிர்தாசர். அதுக்கப்புறம் மதிதம் அமிர்தம் சுரான் பாயித்வா கடைந்ததான அமிர்தத்தை தேவதைகளை உட்கொண்டும்படி பண்ணி அவர் என்ன பண்ணார், ஸ்வயம் ஜாஸ்னாதி துவாதசாதித்யாந்தர்கதனான தான் இருந்து கொண்டு தானும் உட்கொண்டார். அதனால் அது அவருக்கு என்ன பேரு, அமிர்தாசா இல்ல. அது 2வது அர்த்தம். முதல்ல அமிர்தாசான சுவாத்மானந்த ரூபமான அமிர்தத்தை குடித்தவர் 1. 2 தேவதைகள்ல சூரியனுக்குள்ள ஒருவராக இருந்து கொண்டு அமிர்த கடைக்கப்பட்டதான அமிர்தத்தை குடித்தவர். 3வது என்னன்னு, அமிர்தா அனஸ்வர பலத்வாத் ஆசா வாஞ்சா அஸ்யா. நமக்கெல்லாம் ஆசை இருக்கு. இந்த ஆசையானது இது வேணும் அது வேணுங்கிற ஆசை. ஆசை இல்லாத வியக்தியை நீங்க பாத்தீங்களோ அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கும். சில பேர் தான் ஆசைப்படுவார், சில பேர் தொட்டதெல்லாம் ஆசைப்படுவார். மனுஷியாளுக்கு ஏதாவது ஃப்ரீயா கொடுக்கறான்னு சொன்னா எல்லாத்தையும் வாங்கிப்பார். நமக்கு உபயோகப்படுமா படாத நம்ம ஆத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாருங்க, இருக்கிறதுல ஒரு 60% குப்பை தூக்கி குப்பை போட வேண்டியதான குப்பை தான். இருந்தாலும் பத்திரமா வச்சுக்கணும். எல்லா பொருளையும் எங்க ஆத்துல மட்டும் இல்லை, எல்லா ஆத்துலயும் சாதாரணமாக அப்படி சேர்ந்து போறது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எல்லாத்துலயும் ஆசை இருக்கு. அதே போலயே இருந்த பொருளையும் மறுபடியும் வேணும்னு வாங்கிக்க. ஒரு அம்மா ஒரு கலர் புடவை கட்டிட்டு இருக்கா, அங்க போய் இந்த கலர் புடவை இல்லேன்னு நினைச்சா அதே கலர்ல வாங்கி வந்து ஆத்துக்கு காமிக்கிற, இந்த புடவையே இந்த கலரே இல்லையே, நீ கட்டிட்டது என்னன்னு கேட்டு என்ன சொல்ல போறேன்.
அது ஒண்ணும் இல்ல, அது வேணுங்கிற ஒரு ஆசை, அவ்வளவுதான். இந்த ஆசை தப்பா ரைட்டா அவாவால் கவனிக்கணுமே தவிர இன்னொருத்தர் சொல்றதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு தோஷம் இருக்க, மனுஷன் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ஆசை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஆசைகள்லாம் நாம எதை நினைக்கிறோமோ அது நடக்க மாட்டேங்குது. நிறைய ஆசைகள் நம்ம ஆசைப்படுறோம், அதுக்காக முயற்சி பண்றோம். முயற்சி பண்ணின ஆசைகள்லாம் கிடைக்கிறதோ இல்ல. அதனாலதானே மனுஷனுக்கு துன்பமே வருது. இவன் நினைச்சதெல்லாம் ஆயிட்டே இருந்தது, ஏன்னா இப்போ ஒரு துன்பமும் இல்லை. ஆனா விவகாரம் என்னன்னு நினைச்சதெல்லாம் 90% ஆக மாட்டேங்கிறது. சிலது ஆறா போல இருக்கே தவிர நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சா இன்னொன்னு ஆறும். இது சுகத்தை கொடுக்கணும்னு ஆரம்பிச்சா இது சுகத்தை கொடுக்கறா போல காமிச்சு துன்பத்தை கொடுக்கணும். இப்படி இந்த ஆசைகள் இவனை வாட்டிகிட்டே இருக்கு. ஆனா ஒரு மகாத்மா இருக்க, அவர் எதை நினைச்சாரோ நினைச்ச மாத்திரத்தாலே காரியம் ஆயிடுறது. அது பாரு, நினைச்சு அதுக்காக முயற்சி பண்ணிடணும். எஸ்ய ஞானமயம் தபா, எஸ்ய யாருடைய தபா, தபத்து ஞானமயம், அறிந்தா மட்டும் போனவர். ஓ உலகங்கள் இப்படிதான் தேவலையே அப்படின்னு நினைச்சா உலகங்கள் அப்படி மாறி போயிடுச்சு. அனுமர் லங்காபுரம் போனார். அங்க எல்லாரையும் சீதாதேவியை பார்த்தார். அந்த அம்மாவுக்கு தைரியத்தை சொன்னார், எல்லாம் ஆயிடும். ஆனா அவருக்கு மட்டும் உள்ளூர ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா இந்த அரக்கர்கள்லாம் அம்மாவை ரொம்ப இம்சப்படுத்திட்டு இருக்காரு. தெய்வமா இருக்கக்கூடியது அம்மாவை இம்சை பண்ணினா அவரால் தாங்க முடியல. என்ன பண்ணாரு, சீதாதேவிய பர்மிஷன் கேட்டார். ஒண்ணும் இல்ல, உங்களை இவ்வளவு இழுத்தப்பட்டு இருக்காரு 10 மாசமா, நான் இதை கவனிக்கல, இப்பதான் பார்த்திருக்கேன். ஒண்ணும் இல்ல, அதுக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட், நான் குத்திட்டு போட்டோம். சீதாதேவி சொன்னா, இதெல்லாம் பண்ணாதப்ப, அவ வேணும்னா பண்ணினா, அவளை பண்றதுக்காகத்தானே ராவணன் அபாயின் பண்ணியிருக்கான். அவ காரியத்தை அவ பண்ணிட்டு இருக்க, நீ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ மட்டும் ஒண்ணு மட்டும் பண்ணு, நான் இங்க இருக்கேன்னு ராமனோட சொல்லு, அவ்வளவுதான். மீதி எல்லாம் ராமன் பார்த்துட்டார். வாச்சா தர்மம் வாப்புருகி அப்படிங்கிற அனுமார் பார்த்தாரோ, அம்பாள் பர்மிஷன் கொடுக்கல, எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கிட்டே இருக்கணும் என்ன அப்படின்னு நினைச்சார். வெளியில வந்து என்ன பண்ணினார், வெளியில வந்துன்னா அங்க இருக்கக்கூடியது ஒரு பிராகார பெரிய பங்களா மாதிரி இருந்தது. அதுக்கு மேல ஏறினார். அங்க இருக்கிற மனுஷெல்லாம் அடிச்ச கொண்டு விட்டார். சில பேர் ஓடி போய் ராஜா கிட்ட சொன்னார், நம்ம இந்த பங்களா இப்படி வச்சத்தானே தப்பு, அது படியே நினைச்சு மேல இருக்கக்கூடியதான கோபுரத்தை எல்லாம் உடக்க. அவன் வரிசையா சைன்யங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. எல்லாரையும் இவருக்கு வேற ஒன்றும் ஆயுதங்கள் ஒண்ணும் இல்லை, நிராயுத பண்ணி சண்டை போடணும்னு போனார். சீதாதேவி தேடுறதுக்காக தானே தேடினார். அங்க இருக்கிற தாப்பா கட்டை எடுத்துட்டார். அதனாலேயே எல்லாம் நடிச்சு விட்டார். அது அக்ஷயகுமார்னு ராவண்டிய பையன். அவன் ஆகாசத்துல எம்பி இவர் அடிக்கிறதுக்கு பார்த்தாரு. 2 காலையும் எடுத்தார், பிடிச்சுட்டார். என்ன பண்றதுன்னு பொம்பாய்க்காரன் துணி துவைக்கப்பாரு பாருங்க, அது போல பூமியில துடைச்சார். 4 தினம் துணி துவைக்கிற போல துவைச்சார். கை இல்ல கால் இல்ல, தசன பாகோ ந ஜாரோ ந ஊரோ, வால்மீகி சொல்லு பாருங்க. அடித்ததுல தனித்தனி அங்கங்கள்லாம் தனித்தனியா போயிடுதான். இப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டார். கடைசியில பிரம்மாஸ்திரம் போட்டதுமே இந்திரஜித்து போனார். ராவணனை பார்க்கிறார். ராவணன் என்ன பண்ணார் தெரியுமா, நான் இவரை கொல்லணும்னு முதல்ல சொல்லிவிட்டார், ஆர்டர் கொடுத்து விட்டார். விபீஷணன் பார்த்தார், என்ன இருந்தாலும் சரி தூதனை கொல்லப்படாது. ஏன்னா இன்னொருத்தர் சொன்னதான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்றதுக்காகத்தானே வந்திருக்காரு, அவர் ஒன்றும் தப்பு பண்ணலையே. ஆகையால் தூதையை கொல்றதுங்கிறது ராஜசாஸ்திரத்துக்கு ராஜதர்ம விருத்தோகி, இது பண்ணப்படாதப்பா அப்படின்னு அண்ணாவுக்கு சொன்னார். சரி போனா போறோம், ஆனா இது ரொம்ப அபகாரம் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஆகையால் என்ன பண்ணாங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சதான இந்த குரங்கு இனத்துக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, வால். அந்த வாழை ஆட்டின்ண்டே இருக்கும், தலைக்கு மேல வாழை கொண்டு வரும். அதனுடைய சுபாவம் அது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அங்கத்துல ரொம்ப இஷ்டம். நீங்க வெளியில போகும் பொழுது கண்ணாடிக்கு முன்னால் நின்றுட்ட அந்த தலைய வாரிருக்கு பாத்தீங்கன்னா, இந்த தலை சீவரத்துல மனுஷாளுக்கு இஷ்டம். அதான் நன்னாதான் இருக்க, நன்னா இருந்தாலும் ஒரு தடவை அப்படி சீவிட்டு தான் வருவான். விவகாரம் என்னன்னா இந்த ஹேர் டூ, அதுல ஒரு ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி குரங்குகளுக்கெல்லாம் எது இஷ்டம் தெரியுமா, இந்த வாழை கட்டா இஷ்டம். கபீனாம் பவதி லாங்கூல விட்டம் பவதி சோபனம்.
ரொம்ப இஷ்டமா இருக்கும். ஆகையால் அந்த வாளுக்கு பழைய துணிகள்லாம் கட்டி அதை எரிச்சு விடுங்க. அப்ப வாழை எரிஞ்சு போன பிறகு அந்த குரங்கள்லாம் மற்ற குரங்கள்லாம் இதை பார்த்து வால் இல்லாத குரங்கு கிண்டல் பண்ண ஜன்மா முழுக்க துன்பத்தை அனுபவிக்கணும். நல்ல எண்ணம் வரல அப்படின்னு சரின்னு. ஆனா இந்த அனுமாருடைய பவர் அவருக்கு தெரியல. என்ன இந்த அனுமார் யார வாயு புத்திரன். இந்த வாயுக்கு இன்னொரு புத்திரன் இருக்காரு அக்னின்னு. வாயோர் அக்னி அப்படின்னு அண்ணவா இருக்கிறவர் தம்பியை எரிப்பாரோ. அது என்னன்னா துணிய மட்டும் எரிக்கிறது, வாழாக சீத்தமா இருக்கா. இது அம்பாளுக்கு தெரிஞ்சது சீதாதேவிக்கு. அப்ப சீதாதேவி பிரார்த்தனை பண்றா, அவருடைய வால்ல இருக்கக்கூடியதான் நெருப்பு அவருடைய வாழை எரிக்கப்படாது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அப்படி வந்து அவளை தப்பிச்சுட்டு வெளியில வந்து யுத்தம் பண்ண இடத்துக்கு வந்ததுமே அவருக்கு ஒரு ஐடியா வந்துதான். அதாடா இந்நேரம் என் வாழை பிடிச்சுன்னு இந்த நெருப்பு இருக்க அத்தியதன் தர்ப்பணம் நியாயம். நம்ம வாழை பிடிச்சுன்னு ஒண்ணு இருக்க, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் தீனி கொடுக்க வேண்டாமா? அவருடைய ஐடியா அப்படியே என்ன தீனி கொடுக்கறதுன்னு நினைச்சார். ஒண்ணும் இல்ல, ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் போன வாழை கொஞ்சம் விட்டு இருக்கார். அவ்வளவு ஒண்ணும் இல்லை. எல்லாருடைய வீட்டையும் வரிசையா விட்டாராம். ஒரே ஒருத்தர் வீட்டுல மட்டும் விட்டு, யார விவேகனுடைய வீட்டுல. இது எல்லாருடைய வீட்லயும் விட்டு விட்டு எடுக்கணும் வர்றாரு. எல்லாம் பத்து இருக்கிறது. ஐயோ எங்க வீடு பத்து இருக்கிறது வெளியில வருது. அப்படி யாரும் ஒருத்த வேடிக்கை பார்த்தான். அப்புறம் பார்த்தாலும் உங்க வீடு பத்து இருக்கிறதுக்கிறான். எல்லா வீடும் தரமட்டமா ஆயிடுச்சு சார். என்ன ஜலம் எங்க இருந்து கொண்டு வரதுக்குள்ள எரிஞ்சு போயிட்டு இருக்க. லங்கா முழுக்க சர்வா லங்கா தத்தை கிருதா புரி. லங்கா முழுக்க தத்தம் ஆயிடுச்சு. ரொம்ப கவலைப்பட்டேன். அதுதான் ஜனங்கள் ராவணன்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ற. விபீஷனுடைய வீடு ஒண்ணுதான் எரியல. அதை போய் மிஸ்டேக் விட்டுட்டாரோன்னு நினைச்சார் அவர். அதான் வேற ஒண்ணும் இல்லை. என்ன பண்ணின அடுத்த க்ஷணம் மந்தோதரிய கூப்பிட்டார். என்ன வேணும்னு உங்க அப்பாவை நினைச்சுக்கோங்க. மயன்னு பேரு மந்தோதரனுடைய அப்பாவுக்கு. அவர் தான் விஸ்வகர்மா, தேவதைகளுக்கெல்லாம் ஆர்கிடெக்ட். அவர் இப்ப இருக்கிற ஆர்கிடெக்ட் பொம்மை மட்டும் தான் போடுவார். கட்டுறதெல்லாம் வேற கான்ட்ராக்டர். அப்பெல்லாம் அவர் ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணியாச்சுன்னு என்ன வேணும்னு இது போல எல்லாம் எரிஞ்சு போயிடுது அப்படின்னு. மாப்பிள்ளையாட்ட எரிஞ்சு போயிடுது, நீங்க ஏன் கவலைப்படுற, நான் பண்ணி கொடுக்குறேன். எப்படி பண்ணணும்னு பிரிக் பை பிரிக் அதே மாதிரியே முன்னால எப்படி இருந்ததோ அதே மாதிரியே கட்டணும்ல. சரி கட்டித்தரேன். இவெல்லாம் கண்ணை மூடிங்கன்னு 2 நிமிஷம் கண்ணை மூடிண்டா அவ்வளவுதான். என்ன திருப்பி கண்ணை திறந்து பார்த்தா அவ வீடு முன்னால எப்படி இருக்கு அப்படி தங்க கோபுரங்கள், டைமண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி ஜன்னல்கள் இப்படி அழகா புதுசா தயார் பண்ணி கொடுத்த. விபீஷனுடைய வீட்டு மட்டும் பெயிண்ட் அடிக்காத வீட்டு மாதிரி இருக்கு. நான் வந்து பழசு தட்டு இருக்க விவகாரம் முழுக்க அப்படி அழகா பண்ணாராம். அது மாதிரி அவ்வளவு திறமை சக்தி இருந்தது. அந்த மயனுக்கு அவ்வளவு சக்தியை கொடுத்தவரும் எங்க பரமாத்மா. ஆகையால் அவர் எப்படிப்பட்டவர் சார்? சாஸ்வதமான அழிவில்லாதான ஆசைகளை உடையவர். ஆசைன்னா சங்கல்பம், அது அழியாத சங்கல்பம். நினைத்த மாத்திரத்தினால் எல்லா காரியமும் ஆகக்கூடியதான சங்கல்பம். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அமிர்தாசா. இதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? 3 அர்த்தம் சொல்லியிருக்கேன். அமிர்தாசா சுவாத்மா அமிர்தத்தை குடிப்பவர்னு ஒண்ணு, அமிர்தத்தை பருகினவர், சூரிய ரூபமாக இருந்து கொண்ட அமிர்தத்தை பருகினவர் அர்த்தம். இப்ப அமிர்த அச சாப்பிட்டவர் அப்படின்னு முதல் 2 அர்த்தம். இங்க அமிர்த ஆசா, ஆசைகள்னா ஆசைகள், இச்சைகள், அப்படி அழிவற்றதான இச்சைகளை உடையவர். எதை நினைத்தாலும் ஆகக்கூடியதான நிலையை உடையவர். ஆகியா இவருக்கு என்ன பேரு? அமிர்தாச. அப்படிப்பட்டதான அந்த பரம்பொருளை தியானம் பண்ணினோமையான நம்மளுடைய இச்சைகளும் நிறைவேறும் அப்படிங்கிறதுனால அமிர்தாசா. அதுக்கப்புறம் அமிர்த வபு. பகவானுக்கு என்ன ஸ்வரூபம்? அமிர்த வபு. இந்த மனுஷர்களுக்கெல்லாம் பிறவின்னு ஒண்ணு, மரணம்னு ஒண்ணு. இந்த மரணத்தை கண்டா தான் ரொம்ப பேருக்கு பயம். அது பயம்னா என்ன ஆகுமோன்னு தெரியாது, வேற ஒண்ணும் இல்லை. மீதியெல்லாம் நமக்கு பயம் வரும் பொழுது முன்னால அனுபவிச்சிருக்கோம். என்ன அனுபவிச்சிருக்கோம்? கீழே விழுந்து அடிபடும், அடிபட்டா வலிக்கும், வலிச்சா நமக்கு கஷ்டம். அதனால பத்திரமா நடக்கணும்.
தேடோ பாப்பா வந்தா அது வந்து ஓடி போகலாம். ஏன் அதுக்கு கொத்திச்சுன்னா நமக்கு ரொம்ப சிரமம், விஷம் ஏறும், வலிக்கும். அதனால டாக்டர்கிட்ட போனா இன்ஜெக்ஷன் போடுவார், வலிக்கும். இப்படி நிறைய பதார்த்தங்கள்ல வாழ்க்கையில ஒரு தரம் அனுபவிச்சிருக்கார், மறுபடியும் அதை கண்டா பயப்படுறான். எப்பவுமே நமக்கு தெரியாத விஷயத்துல பயம் இருக்காது, தெரிஞ்ச விஷயம் முன்னால ஒரு தரம் அனுபவிச்ச விஷயத்துல தான் பயம் இருக்குமே தவிர அனுபவிக்காத விஷயத்துல பயம் இருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. ஆனா மரணம் ஒரு விஷயத்துல தான், அனுபவிக்காத விஷயத்துல பயம். ஏன்னா இது வரைக்கும் அனுபவிக்கலையே, அவனுக்கு அனுபவிச்சிருந்தா இப்ப மரண பயம் ஒண்ணுதான். எப்படின்னு அனனுபூதமான ஒரு பயஜனக்கம். ஏன் சார் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவாழே ஒருத்தர் இருக்க மாட்டேங்குது சார். அப்புறம் இந்த ஊர் மட்டும் போயிடுறோம், போன பிறகு அந்த சமயத்துல என்ன ஆறுதுன்னு தெரியல. ஏன்னா எங்க மரணம் நினைச்சாலும் அங்க இருக்கிறவெல்லாம் அழறா. அவன் அழறாள, எதுக்கு அழறா தெரியல. ஏன்னா அவன் ஏதோ ஒண்ணு ஆறுது, அது என்னது யாருக்கும் தெரிய மாட்டேங்கிற அழல ஒண்ணு. அதுக்கப்புறம் நமக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாளா? மரணம் யார் சார் கூட அந்த லோகத்துக்கு போனா அந்த லோகத்துல ஜனங்கள் நம்மளை ட்ரீட் பண்ணுவாளா நன்னா? இல்ல நீ போயா புதுசா வந்திருக்கேன் தள்ளி விட்டுருவாளா? சரி, கருட புராணம் எடுத்து வாசிச்சேன். அதுல என்னன்னு எண்ணெய் கொப்பரையில போட்டு வடையை சுடுறாப்ப நம்மளை சுடுவான். ஏன் சார் ஏன் அந்த பக்கம் வாசிச்சுக்கிறா? எல்லாம் வாசிக்கிறோம், அதுவும் வந்துருச்சு. இதெல்லாம் என்ன ஆகுமோ என்னமோ. அட் தி டைம் ஆஃப் டெத், ஆஃப்டர் டெத் எத்தனையோ நடக்கிறது சார். இந்த பயங்கர ஒரு பதார்த்தம் மரண பயம் இருக்கிறதால மனுஷியாளுக்கு ரொம்ப கவலை. நியாயமா உபனிஷத்து மரணம்னு என்ன சொல்றது? இந்த பூத உடல்ல இருந்து லிங்க சரீரம் வெளியேறுவதற்கு தான் மரணம்னு. பூத உடலுக்குள்ள லிங்க சரீரம் வர்றது ஜன்மானது. ஜாயமான சரீரம் அபிசம்பத்தியமான உத்ராமந்திரியமான. அம்மா வயசுல ஒரு சரீரம் அப்போ தயாராகிட்டே இருக்கு, அதுக்குள்ள உள்ள போடுறா, அதான் ஜன்மானு. ஜன்மானா அம்மா சரீரத்திலிருந்து வெளியில வரதில்லை, அம்மா சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான கர்ப்பத்துக்குள்ள இவன் போடுறான் பார்த்தீங்களா, அதான் ஜன்மா. அதற்கு பிறகு என்னென்ன மரணம்னா என்னென்ன? இந்த பூத உடல்ல இருந்து மனசு வெளியேறுவது இருக்கிறதுல இதான் மரணம். இந்த மரணம்ங்கிறது எப்ப மனுஷனுக்கு வருதோ அது அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் தெரியுமா? நான் மரண சந்தர்ப்பத்துல கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இறக்கூடியதான புலன்கள்ல மனசுல ஒடுங்க, மனசு பிராணனோட ஒன்னா சேர, பிராணம் இந்த சரீரத்திற்கு வெளியேறும் பொழுது இந்த புலன்கள் அந்தந்த இடங்கள்லாம் புடிச்சு இழுக்க, ஒரே சமயத்துல எல்லா உடம்பும் பத்தடி எரியும். அப்ப எப்படி இருக்கும் பார்த்தல? அது ஒரு செகண்ட் தான் இருக்குங்கிற இருக்கட்டும். ஆனா அந்த ஒரு செகண்ட் மரண பயத்துக்கு தான், வேதனைக்கு தான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஞானிக்கு இது கிடையாது. ஏன்னா அத்தைவ சமவனீயந்தே, எல்லாம் சரீரத்துக்குள்ளேயே இதயத்துக்குள்ளேயே ஒடுங்கி வருது. ஞானிக்கு மரணம் கிடையாது. மற்றவர்களுக்கெல்லாம் இந்த சரீரத்துக்கு போகும் பொழுது ஒரு கவலை இருக்கு. அந்த மரணம் இருக்க பட்சல அது இல்லாதவர் யாருன்னு இல்ல, பரமாத்மா தான். மரணம் மிருதம் மரணம் தத்ரஹிதம் வபு அஸ்யா, அது இல்லாத உடலை உடையவர். அது சித்ஸ்வரூபம், சித்தரம்யா அப்படின்னு சர்வதா சிதேகரூபிணி, சைத்தன்யத்தை தவிர அவரோட கிடையாது. சரீரம் இருந்தால்தானே சரீரத்தை விட்டு வெளியேறும் பொழுது மரணம் வரும். அவருக்கு எது சரீரத்தை விட்டு பிராணம் வெளியேறதில்லை. ஏன்னா இந்த சரீரமானது அவரா போட்டுண்டதான ஒரு சொக்கா. அது விவகாரம் என்னென்ன, அது பிராணம் போகல, அவருக்கு மரணம் இல்லை. அதனால மரணம் இல்லாதான ஒரு சரீரத்தை, சைத்தன்ய வடிவத்தை உடையவர். மிருதம் மரணம் தத்ரஹிதம் வபு அஸ்யா இது அமிர்த வபு. மொத்தம் வாழ்ந்துட்டு இருக்கா சார். ஆனா பாருங்க, எதை கேட்டாலும் தெரியல, அப்படி ஒரு அஜ்ஞானம். பேப்பர் எடுத்து படிச்சா நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாததை விடன்னு கேட்டேன்னா இங்கிலீஷ் ஒண்ணுதான் தெரியும். ஒவ்வொன்றும் சயின்ஸ்ல போடுறான், பாட்டனியில போடுறான், ஜுவாலஜியில போடுறான், ஏதோ ஆர்டிகல் போடுறான். எல்லாம் மேலோட பாக்குறமே தவிர அதை எழுதுறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதினா, எத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஏதாவது புரியறதோ. ஆனா பொழுதுபோக்குக்காக இந்த பேப்பர் படிக்கிறான். ஒவ்வொரு நாள் நடக்கிறான், 40 பக்கம் கொடுத்துருக்கானே, இதை படிக்கிறதுக்கு ஒரு நாள் முழுக்க ஆயிடுமே. எல்லாம் அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்கான், வெறும் ஹெட்லைன்ஸ் தான். ஆனா அதை வச்சு பேசுறது மட்டும் மணிக்கணக்கா பேசுறான்னு வச்சுக்கலேன்.
நிஜமாக அங்க இருக்கிற ஆர்டிக்கல் எல்லாம் படிச்சா அறிவு வளரும். விஷயங்கள்லாம் நம்ம படிச்சோம். எது பிடிக்குமா? குழந்தை கிரிக்கெட் காலம் தான் படிக்கலாம், மாமி சினிமா தான் பார்க்கிறார், இவர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கம். ஆனா யாரும் எதையும் படிக்கிறார். அப்படிதான் நல்ல யோசனை படிப்பாரு. இவ்வளவும் நடக்கிறது. ஆனா இதுல அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் அறிவு இருக்கே தவிர முழு அறிவை இருக்கா இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் அறிந்தவர் யார் எங்க பார்க்கலாம். அதனால அவருக்கு சர்வஜ்ஞா, சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா, எல்லாவற்றையும் அறிந்தவர். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, சர்வமும் அறிந்தவர். சர்வஜ்ஞ சர்வவித் யஜ்ஞானமயம் தபா சொல்றது. எல்லாத்தையும் அறிந்தவர் வேற, எல்லாத்தையும் டீடைல்டா அறிந்தவர் வேற. உங்க ஆத்துல எத்தனை ஜன்னல் இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது, எண்ணி சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு ஜன்னல்லையும் எத்தனை கம்பி இருக்குன்னு, இதான் எனக்கு வேலையா, கம்பின்றதா எனக்கு வேலையா. உங்க ஆத்துல தானே இருக்கு, எத்தனை நாள 20 வருஷமா இருக்கேன் வாஸ்து பாக்குறேன்னு சொல்லுங்க. உங்க அதுல எத்தனை வாசப்பாடு இருக்குல்ல இருக்கு சார், எண்ணிட்டு வரீங்க. போய் பாருன்னா ஒரே ஒரு வாசப்படி தான் இருக்குட்டான். ஏன்னா மீதி இடத்துலாம் வெறும் பிளாட்ல ஒண்ணும் கிடையாது, பாஜக மெயின் டோர்ல தான் இருக்கும். மீதி இடத்துல வெறும் இருக்கான். விவகாரம் அவர் சொல்றாரு இருக்கக்கூடாது, பாஜக அணிவனா இருக்கக்கூடாது, 2, 4, 8 இருக்கணும். என்ன பண்றது? எங்கேயாவது பாஜக இவரே காசு இல்லைங்கிற வாசம் போயிருக்கான். அவன் என்ன பண்றான், ஒரு 50,000 சேலை வச்சான். அது மட்டும் சரியா போறதா என்ன இருக்கா ஜனங்கள். ஆனா ஜனங்கள் என்ன இப்படி நிறைய விஷயங்கள் மனுஷர்களுக்கு தெரியலை. ஆனா எல்லாரும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பர்ஃபெக்டா தெரிஞ்சவர் பரமாத்மா ஒருவர் தான். வேற எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம சரீரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்றார் வாசஸ்பதி மிஸ்ரர், இந்த சரீரத்துக்குள்ள எத்தனை நாடி இருக்கு உனக்கு தெரியுமா? எத்தனை உருப்படிகள் என்ன இருக்கு? எக்ஸஸா எத்தனை பகவான் வச்சிருக்காரு நமக்கா? எது உபயோகப்படுமோ அதை தனியாக சிலதெல்லாம் ஸ்டாண்ட் பையா வச்சிருக்காரு. நீ பார்த்தியா? சிலது நீயே வரவழைச்சுக்கலாம். 2 கண்ணு தான் நமக்கு இருக்க. ஞான சக்ஷுஷ நம்ம வரவழைச்சுக்கலாம். தியானம் பண்ணி அதுக்கு வேண்டிய விவகாரங்கள்லாம் தயார் பண்ணி கொடுத்திருக்க. பாதியா உமக்குள்ள சுஷும்னான்னு ஒரு நாடி இருக்கு. அதுபடி ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. அந்தரேன தாலுகே அப்படின்னு 2 நாக்குக்கு நடுவுல, நாக்குக்கு மேல ஒரு நாக்குன்னு ஒண்ணு இருக்கு. அங்க அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அதன் வழியாக சுஷும்னா நாடி போறதான். போய் அந்தரேன தாலுகே 2 தாடைக்குள்ள நடுவுல போறது. அங்க போய் தலை இருக்க அந்த பிரம்மர் அந்த அதை வீச்சுட்டு வெளியில வரதான். இப்படி ஒரு சுஷும்னா நாடி இருக்கு சொல்றது. நம்ம பார்த்தா தெரியறதோ ஒண்ணும் தெரியலையே. இதெல்லாம் வேதம் சொல்லணும். அப்படி எல்லாவற்றையும் மனுஷனுடைய சரீரமே இவனால கவனிக்க முடியல. இப்படி உலகத்தை என்னடா பார்க்க போறேங்கிற. அது போல உலகத்துல எத்தனை விஷயங்கள், எத்தனை பிராணிகள், எத்தனை பிராணி இருந்து இப்ப இல்லாமல் போயிடுது, எத்தனை பிராணிகள் வரப்போறது ஒண்ணுமே தெரியாது மனுஷனுக்கு. அப்படி பகவான் எல்லாவற்றையும் காப்பாற்றி கொண்டிருக்காரு. எல்லாமும் அறிந்தவர் ஆகியால் அவருக்கு சர்வஜ்ஞ. சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா. சர்வஜ்ஞ சர்வவிது இது ஸ்ருதே. பிறகு சர்வதோமுகா. சர்வதோமுகம்னு ஒரு யாகத்துக்கு பேரு. அந்த சர்வதோமுக யாக வடிவமாக பகவான் இருக்கார். ஆகையால் அவருக்கு சர்வதோமுகம்னு பேரு. அதோட மட்டுமல்ல, பகவான் விஸ்வரூபத்துல அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சார். அந்த விஸ்வரூபத்துல அவருக்கு என்னென்ன, எங்க பார்த்தாலும் அவருடைய முகங்கள், எந்த பக்கத்தை பார்த்தாலும் முகங்கள், கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் அவருடைய முகங்கள். அத்தனை முகங்கள்னா நீங்க பார்த்தேன்னா என்னடா, ஒண்ணு சௌமியமா இருக்கு, ஒண்ணு குரோரமா இருக்கு, ஒண்ணுக்கு பயத்தை உண்டு பண்றது, ஒண்ணு வியப்பை உண்டு பண்றது, ஒண்ணு ஆச்சரியமா இருக்கு, ஒண்ணு கோபமா இருக்கு, ஒண்ணு குரோதமா இருக்கு. அவருடைய முகங்களை பார்த்து என்னது என்று அவர் இப்படிப்பட்டவர் என்று நினைக்கவே முடியல, கருத முடியாத நிலைக்கு வந்து விட்டான் அர்ஜுனன். அதனால் அவர் அப்படின்னு எவ்வளவு ஹைட்டுன்னு பாக்குறாரு. இந்த டாக்டர்ல முதல்ல ஹைட்டு வெயிட்டு பார்த்தா நீங்க சத்தியமா இருக்கல அது மாதிரி பார்த்தா அத்தியதிஷ்ட ததாங்குலம்.
ஆகாசத்தை கிழிச்சுட்டு மேல ஒரு 10 அங்குலம் இருக்காராம். என்ன சார் இப்படி இருக்கார்? விவகாரம் முழுக்க சர்வதோமுக, எல்லா பக்கத்திலையும் அவருடைய முகம் இருக்கு, எல்லா இடத்துலயும் அவருடைய முகம் இருக்கு அப்படின்னு எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கார், எல்லோரையும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். ஆக யுத்தத்துல பகவான் புன்சிரிப்போடையே இருக்காராம். யுத்தத்திலேயே அதாவது புன்சிரிப்போட இருப்பாரா? புன்சிரிப்போட இருக்காரா? ஏண்டா அந்த பக்கத்துல இருக்கிற கௌரவ சைன்யமும் பாண்டவ சைன்யமும் யாரும் பிராணன் விடும் பொழுது பகவானை பார்க்கணும். பகவானை பார்த்தோம்னா புன்சிரிப்போட இருக்கக்கூடியதான ஒரு அனுகிரக மூர்த்தியை பார்த்துட்டு எதை நினைச்சு பிராணம் விடுவாரோ அந்த சுரூபம். அதனால வைகுண்ட லோகம் முழுக்க 18 வெளிமுக்க போயிட்டு விவகாரம் முழுக்க அத்தனை பேருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. யார பார்த்தாலும் என்ன பார்க்கிற மாதிரி இருக்கா பகவான். பகவான் ஒவ்வொருவரும் நினைக்கிறா பகவான் என்னதான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறார். அப்படி எல்லா இடத்தையும் பார்த்துருக்காரு. சர்வதோமுகம் ஆகையால் சர்வதோஷிதோமுகம் இது பகவத் வஜனா சர்வதோமுகா அப்படின்னு பகவானுடைய நாமக்கள்ல குமுத குந்தர குந்த பர்ஜன்ய பாவனோ அனில அமிர்தாதோ மிருதபோ சர்வஜ சர்வதோமுகா அப்படின்னு 100வது ஸ்லோகம் ஆச்சு. அதுக்கு மேல சுலபா சுப்ரதா சித்தா சத்ருஜித் சத்ருதாபன யக்ரோதோ உதும்பரோ அஸ்வத்தா சாணூராந்திர விஷூதனா அப்படின்னு அடுத்த நாம